ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அநேக நாள் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ கூட நீங்கள் நான் காத்துட்டே இருக்கேன், வருஷக்கணக்காயிடுச்சு, மாதக்கணக்காயிடுச்சு, ஆனால் எனக்கு எந்த அற்புதமுமே நடக்கவே இல்லையே என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டுட்டே இருக்கீங்க தானே? எனக்கு குழந்தை வேணும்னு நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன். 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு, இப்படி உங்கள் மனசு அடிச்சுட்டே இருக்கா? கர்த்தர் இன்னைக்கு அதை தான் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்கிறாருன்னா, அநேக நாள் காத்து இருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணுமா. அப்படியே நம்ம இருதயம் என்னங்கடா இது, நம்ம எவ்வளோ நாளாக ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஒன்று கூட நடக்க மாட்டேங்குதே, இதுக்கு நாம் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி அப்படியே தோண்டு போயிடுமா. அப்புறம் வேறு மாதிரி எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். சிலருக்கு தற்கொலை பண்ணிடணும்னு கூட தோணுமா. அன்புக்குரியவர்களே, ஒரு அருமையான ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஒரு நபர் வந்து 1,00,000 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2,00,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க யோசனை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க, அது எப்படி 1,00,000 கொடுத்தா 2,00,000 தருவீங்களா, இதில் நடைமுறைக்கு ஒத்து வர்ற காரியமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்திருக்காங்க. சரி, 10,000 ரூபாய் சீட்டில் இருந்து அது ஆரம்பிக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா 10,000 ரூபாய் கொடுத்தா 20,000 ரெட்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அதை நம்பி 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபாய் கொடுத்தது 10,000 ரூபாய் அப்படியே அடுத்த மாதம் 20,000 கொண்டு கையில் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அடுத்த நாளே இவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. நாங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு 20,000 கொடுத்துட்டோம் இல்லையா, ஆக நீங்கள் இதோட அதிகமாக கொடுக்க விரும்புகிறீங்களா, இல்லை அதே 10,000 தான் கொடுக்க விரும்புகிறீங்களா, அப்படியா இப்படின்னு கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. உடனே இவங்க அந்த சரி பரவாயில்ல, லாபம் வருதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20,000 திருப்பி கொடுத்துருக்காங்க. அப்படியே அப்படியே போய் 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 10,00,000 ரூபா வாங்கிட்டாங்க. 10,00,000 ரூபா கொடுத்தா 20,00,000 ரூபா கொடுக்கணும். ஆனால் ஆளே காணும், ஒரே ஓட்டம் ஓடிட்டாங்க. இவங்க ஏற்கனவே வட்டிக்கு வாங்கி தான் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே ஓடல. ஐயோ, நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு, ஏன்னா இருந்த நகையெல்லாம் விற்று தான் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு கிடைக்கும், எக்ஸ்ட்ராவாக பணம் வரப்போகுது, அப்போ நம்ம இந்த நகையெல்லாம் 2 மடங்காக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு அதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தா இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவங்க தரவும்ல, ஆள் எங்கேயே போனாங்கன்னு தெரியல, அட்ரஸே இல்லாமல் போயிட்டாங்க. அன்புக்குரியவர்களே, நீங்கள் கூட உங்கள் பணத்தை யார்கிட்டையாவது இப்படி கொடுத்துட்டு ஏமாந்துட்டு நின்றுட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, அநேக நாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். எனக்கு ஒரு நன்மை நடக்கலையே, ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்களேன், கர்த்தர் அற்புதம் செய்கிறாங்க, ஏசு அற்புதம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருங்களேன்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க தானே? கர்த்தர் இன்றைக்கி சொல்கிறாரு, நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன். எல்லாரும் ஒருவேளை உங்களை கைவிட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவர் நல்லவர், அன்புள்ளவர். நாம் செய்கிற அந்த தீமையை உணர்ந்து, ஏசப்பா என்னை மன்னிச்சுக்கங்க, இனிமேல் நான் இப்படிப்பட்ட காரியத்தில் இறங்கவே மாட்டேன், இப்படிப்பட்ட செயலை நான் செய்யவே மாட்டேன் அப்படி சொல்லி கர்த்தரிடத்துல நம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுத்தோன்னு வச்சுக்கிங்களேன், அவர் மனசு அப்படியே இலகிரும். உடனே நமக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு, உங்கள் உள்ளம் உடைக்கப்படுதான்னு பார்த்துட்டே இருக்கிறாரு. நீங்கள் உடைக்கப்பட்டு ஜெபிக்கும் பொழுது உடனடியாக பதில் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாசலுக்கு இன்னைக்கு நன்மை வந்தாச்சு. உங்களுடைய காத்திருத்தலுக்கு இன்னைக்கு முடிவு வந்தாச்சு. ஆமென். விசுவாசிக்கிங்களா? விசுவாசிச்சா மட்டும் போதும், தேவன் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். என் அன்பு பிள்ளையே, நீங்கள் எதுலையும் என்ன செய்ய வேண்டாம், அவசரப்படவே வேண்டாம். இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் காத்திருக்கிறேன், ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கல, அப்போ நான் என்ன பண்ண முடியும்? அவசரப்பட்டு தற்கொலை பண்ணிடலாமா? அவசரப்பட்டு வேற ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? அன்புக்குரியவர்களே, இப்படி தான் ஒரு அருமையான சகோதரி குழந்தை வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு. இனிமேல் நமக்கு எங்கே குழந்தை கிடைக்க போகுது, இனி கிடைச்சாலும் ஒன்று தான், கிடைக்கட்டாலும் ஒன்று தான், இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே சோர்ந்து இருந்திருக்காங்க. உடனே அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல, எனக்கு குழந்தை இல்லை இல்லையா, நீங்கள் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க
அவங்க மூலமாக நீங்கள் உங்கள் சந்ததியை பெருக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இவங்க நல்லா யோசித்து தான் சொல்கிறியா, நீ திரும்ப திரும்ப என்கிட்ட இப்படியே நச்சரிச்சுக்கிட்டே இருக்க, இது நல்லதுக்கு இல்லை, நமக்குன்னு ஒரு குழந்தை வரும்னு சொல்கிறீங்களா, ஏன் நீ நம்ப மாட்டிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இல்லை, எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு, சமுதாயத்தில் என்னால் உங்களுக்கு அந்த கெட்ட பேரும் வேண்டாம், நீங்கள் என்ன அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னையும் தள்ளிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, அது எப்படி நான் உன்னையும் தள்ளுவேன், அப்படிலாம் நான் தள்ள மாட்டேன், அப்புறம் என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் ஒன்றுமே நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இவங்களும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மேரேஜ் பண்ணி அவங்களுக்கும் 5-6 வருஷம் ஆச்சு, என்ன இல்லை, குழந்தையே இல்லை. ஆக ஒன்றுமே இவங்களுக்கு விளங்கலை, என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்போ 2வது கல்யாணம் பண்ணியாச்சு, ஆனாலும் குழந்தை இல்லை, இனி என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனை ஆயிட்டு. அன்புக்குரியவர்களே, தேவன் உங்களுக்கு ஒன்று தருவேன்னு சொன்னால் கட்டாயம் தருவார். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்படி நான் வெயிட் பண்ண முடியாது, என்னாலலாம் அப்படிலாம் காத்துட்டுலாம் இருக்க முடியாது. எனக்கு அது கிடைக்கிறது எப்போ கிடைக்குமோ எனக்கு என்ன தெரியும், அது கிடைச்சா கிடைக்கட்டா போதும் அப்படி இப்படின்னு அந்த முடிவு எடுக்கக்கூடாது. சரியா? தேவன் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஐயோ, எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கலையே, எனக்கு திருமணம் நடக்கலையே, என் காரியம் எல்லாம் தோல்வியில் இருக்கேன்னு நினச்சி வேதனைப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, இன்றைக்கு கத்த சொல்கிற, அநேக நாள் காத்து இருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது அப்படியே ஜீவ விருட்சம் போல இருக்கும். அல்லேலூயா. ஜீவ விருட்சத்தை யாராவது உங்கள்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு போக முடியுமா? முடியாது தானே? அப்படி ஒரு ஜீவ விருட்சத்தை தேவன் உங்களுக்கு தருவதற்காக தான் இவ்வளவு காலதாமதமும் நடந்திருக்கு. நீங்கள் வருத்தப்படக்கூடாது. தேவன் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். உன்னை அதிசயங்களை காண செய்வேன்னு சொல்றாரு. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். பாருங்க, வாக்கு கொடுக்கிறவர் இன்னைக்கு நிறைவேற்ற வந்துட்டார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கா? நான் உங்களை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நீங்கள் விரும்பினது உங்கள் கையில் வந்து கிடைக்குது. அது எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? இந்த பாக்கியத்தை நம்ம ஒரு நாள் இழந்துடவே கூடாது. அன்புக்குரியவர்களே, எத்தனையோ பேர் நீங்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு பணம் கிடைக்காதா, என் கணவர் திரும்ப வந்துட மாட்டாரா, என் கடனை நான் அடைச்சிட மாட்டேனா, என் கஷ்டகாலம் முடிவுக்கு வந்துடுமா வராதா, நான் இப்படியே தான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா, இந்த போராட்ட வாழ்க்கை எனக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குமா, இப்படி ஆகணுங்கா நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. என் பிள்ளைக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா, படுத்த படுக்கையில் இருக்கிறேனா, சுகமாவேனா ஆக மாட்டேனா, எனக்கு என்ன நடக்க போகுதுன்னே எனக்கு தெரியலையே, ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு இயேசுவை நோக்கி பார்த்துட்டே இருந்தீங்க இல்லையா, அந்த தெய்வம் இன்றைக்கு உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் விரும்பினதை உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன் என்றல்ல, நீ விரும்பினது உனக்கு வரப்போகிறது, நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்க போகிறது, நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்க போகிறது. இது நடக்குமா? இத்தனை வருஷம் காத்திருந்தேன் நடக்கலை, நீங்கள் என்னமோ இப்போ நடக்க போகுதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்களா? நீ விசுவாசிச்சா இந்த நொடி அது நடக்கும். இந்த மாதமே உனக்கு கிடைக்கும். நீங்கள் விசுவாசிச்சா அற்புதம் இப்பயே நடக்கும். விசுவாசிக்கீங்களா? வேற ஒன்றுமே நான் உங்களை செய்ய சொல்லலை, விசுவாசிச்சா போதும். அந்த ஒரு விசுவாசத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த ஒரு நொடி விசுவாசத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி நீ விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். அந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் நானும் விரும்புகிறேன். ஓகே, இன்னைக்கு நீங்கள் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா நீங்கள் சொன்னீங்களா, நீ விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்குன்னு சொன்னீங்களா, நான் இன்னைக்கு கேட்குறேன். இத்தனை வருஷமாக நான் காத்திருந்துருக்கிறேன், இத்தனை வருஷம் எப்படா எனக்கு அற்புதம் நடக்கும்னு நான் காத்துட்டு இருந்தேன், எனக்கு அற்புதம் நடக்கலை. ஆனால் இன்னைக்கு சொல்கிறாங்க, நீ விரும்பினது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சும்மா வராது, அது ஜீவ விருட்சம் போல இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை நான் விசுவாசிக்கேன். அந்த ஜீவ விருட்சத்தை எனக்கு தாங்க.
சரியா? ஏதோ ஒரு காரியம் அப்படி அப்படியே நடந்துருச்சு, கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் புஷ்ஷுன்னு போயிட்டு அப்படி ஆசீர்வதிக்கிறவர் நம்ம கர்த்தர் அல்ல. சரியா? அந்த விரும்பின காரியம் வரும்போது அப்படியே ஒரு ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். உங்க வாழ்க்கை அப்படியே பூ போல மாறிடும். உங்க எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. புரியுதா? இது உங்க கையில ஒரு நாளைக்கு ஆசீர்வாதத்தை தந்துட்டு அடுத்த நாளைக்கு பிடிக்கிட்டு ஓடுறது இல்லை. நித்திய நித்திய காலமாக தான் ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஹல்லேலூயா. நான் அதை விரும்புகிறேன். நீங்கள் அதை விரும்புகிறீங்களா? இன்னைக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து ஏசப்பா என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கீங்க இல்லையா? எவ்வளோ நாளாக நீங்கள் அதை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஏசப்பா எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிப்பா, எனக்கு இந்த அற்புதத்தை தாங்கப்பா, எனக்கு இந்த அற்புதம் தான். ஒரு அருமையான சகோதரி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் திருமண வாழ்க்கைக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இந்த வரன் தான் எனக்கு வேணும்னு சொல்லி அவருடைய பேரை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கர்த்தர் நிச்சயமாக அதை வாய்க்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு சொல்லி. கர்த்தர் நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்கள் கர்ப்பத்தில் ஒரு குழந்தைய வைக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிங்களா? கடன் பிரச்சனை மாறணும்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. வீடு கட்டிட்டீங்க, ஆனால் அந்த வீட்டுக்கு மேலே கடன் வாங்கியாச்சு. புரிஞ்சுட்டா? வீட்டை வச்சு கடன் வாங்கியாச்சு. இப்போ அந்த கடனை அடைக்க முடியல, வீட்டையும் மீட்க முடியல, என்ன பண்ணன்னு தெரியாமல் ஒரு அருமையான மகன் வேதனைப்பட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு தொழில் வச்சு நான் பிழைச்சிக்கிட மாட்டேனா, நான் என்ன தொழில் வைக்க எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தொழில் வைக்க வழிவாசலை திறந்துட்டார். ஹல்லேலூயா. அந்த விருப்பத்தை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். வாஞ்சையை கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். அவர் உங்களுக்கு அப்படியே அருள் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை அப்படி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நீ விசுவாசிச்சா மட்டும் போதும். வேற ஒன்றும் அவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. வேற எதையும் அவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. அன்புக்குரியவர்களே, ஒரு அருமையான ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு வந்திருந்த ஒரு மகன், அவங்க அந்த கம்பெனியில் எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. லாஸ் ஆகி போச்சு. ஒரு பைசா கூட மிச்சம் இல்லை. இனிமேல் என்ன செய்யலான்னு சொல்லி கடன் மேலே கடனை வாங்கி அவங்க ஓட்டி பார்த்தாங்க. ஒன்றுக்குமே வழியில் இப்போ கடன் வட்டி மேலே வட்டி போட்டு குட்டி போட்டு அங்கே உட்காந்துட்ருக்கு. இப்போ என்ன நினைக்கிறாங்க, இதில் நம்ம தோத்துட்டோம், இனிமேல் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது, நம்ம என்ன செய்யணும், தற்கொலை பண்ணி செத்துடணும் அப்படின்னு நினைக்காங்க. இதெல்லாம் லேசான காரியமா? ஏன்னா கடன் அடைக்க முடியலை. ஏதாவது இடம் இருந்தால் விற்று அடைச்சிடலாம். இப்போ தான் ஒன்றும் இல்லையே. அப்போ என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு ஒரே வேதனை தாங்க முடியலை. அப்போ அவங்க ஜபிக்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் தேவன் என்ன அவங்க இடத்துக்கே கொண்டு போனார். ஹல்லேலூயா. அப்போ அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்குன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் விரும்புகிறீங்க இல்லையா? உங்களுடைய விருப்பத்தை தேவன் உங்களுக்கு வாய்க்க பண்ண போகிறார். நீங்கள் எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணால் போதும். ஆண்டவரே எங்கள் பாவத்தை மன்னிங்க, உங்ககிட்ட ஆலோசனை கேட்காம நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சிட்டோம், இனிமேல் நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு மட்டும் சொன்னேன். அதே போல் அவங்க ஜெபிச்சாங்க. ஒரு பெரிய அற்புதம் 3 மாசத்துல நடந்துச்சு. இன்னைக்கு ஜேன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. விசுவாசிக்கிங்களா? ஒரே ஒரு விசுவாசம் போதும், உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கும். நீங்கள் விரும்பினது உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க போகுது. இதுதான் வேண்டும், இதுதான் எனக்கு வேண்டும். ஆண்டவர் இடத்துல அப்படிதான் கேட்கணும். சரியா? எனக்கு இது வேணும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னால் முடியலப்பா, எனக்கு ஒரு வழியை திறங்கப்பா. கேட்டுகிட்டே இருக்கீங்களா? வருஷம் ஓடிட்டு. ஆனால் இன்னைக்கு தெய்வம் சொல்கிறார், விரும்பினது வரும், விரும்பினது வரும். ஆமேன். உங்கள் வாசல் தேடி நீங்கள் என்ன விரும்புனீங்களோ அதை அப்படியே அப்பா உங்கள் கையில் கொண்டு வந்து தரப்போகிறாங்க. விசுவாசிக்க மகளே, நீங்கள் ஜெபிக்கினா, நீங்கள் ஜெபம் பண்ணி இத்தனை வருஷம் நீங்கள் காத்திருந்தீங்க இல்லையா, இன்னும் கொஞ்ச நாள் அது உங்கள் கைக்கு வந்து கிடைக்க போகுது. அதைத்தான் அதை ஜீவ விருட்சமாக்கி அவர் உங்கள் கையில் வந்து தரப்போகிறாரு. நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நான் சொல்லிட்டேன்ல, இப்போ ஒரு வேளை குழந்தைக்காக நீங்கள் ஜெபிச்சிட்டு இருந்தீங்கன்னா கட்டாயமாக குழந்தை பாக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. கடனுக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா கடன் அடைக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்துக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா அற்புதம் நடக்கும்.
நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன விரும்புனீங்களோ அது தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் மகளுடைய வாழ்க்கை மாறணும், உங்கள் மகனுடைய வாழ்க்கை மாறணும். என் மகன் குடிச்சிட்டே இருக்கான், என் மகா ஊதாரியாக இருக்கிறா, என் பிள்ளைக்கு படிப்பு வரல, எல்லாரும் என் பிள்ளையை தள்ளிட்டாங்க, எங்களுக்கு ஏதோ நடக்குது, எங்கள் ஊழியத்துக்கு எதிராக யாரோ சதி பண்ணுறாங்க, இப்படி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்களா? எனக்கு இதில் மாற்றத்தை தாங்க, எனக்கு இந்த மாற்றம் வேணும், நான் ஆசைப்படுறேன், நான் விரும்புகிறேன், என் மனைவியினுடைய வாழ்க்கை இப்படி இருக்கணும், என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்படி இருக்கணும், நான் இப்படி தான் இருக்கணும்னு விரும்புகிறேன், எனக்கு ஒரு மாற்றத்தை தாங்கன்னு நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க இல்லையா? தேவன் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்படி வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அண்ணால் அப்படிதான் குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு எத்தனையோ தடவை சீலோவாமில் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு தான் வந்தாங்க. ஆனால் அந்த முறை அவளுக்கு ஒரு ஞானம் பிறந்தது. அது என்ன ஞானம்னா, இயேசுவை தவிர, அந்த கர்த்தரை தவிர என்னை ஆசீர்வதிக்க யாராலையும் முடியாது. ஏன்னா அவள் புருஷன்ட்ட போய் கேட்குறா, அவன் பாட்டுக்கு நீ ஏன் அழுகுற, 7 குமாரரை பாக்கியில் நான் உனக்கு பெருசு கிடையாதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. ஒருத்தரும் இவளுக்கு குழந்தை இல்லைன்னு கவலைப்படவே இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு கவலையாக இருக்குது, எனக்கு இப்படி இருக்குதே, என் சூழ்நிலை இப்படி இருக்கு, இதை மாற்ற யாருமே எனக்கு பக்கத்தில் இருந்து பேச மாட்டேங்காங்க, எனக்கு உதவி செய்ய மாட்டேங்காங்க, எனக்காக ஜெபிக்க மாட்டேங்காங்க, எதுவுமே கிடையாது, நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. இந்த அண்ணால் அப்படிதான் ஒவ்வொரு நாளும் யோசனை பண்ணிகிட்டே இருந்தா. அப்புறம் அவளாவே போய் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு தன்னுடைய இருதயத்தெல்லாம் ஊற்றி ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு நிம்மதி அவளுக்கு கிடைச்சிச்சு. அன்பானவர்களே, நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஏதோ ஒரு தடை இருக்குது. ஏன் தெரியுமா? நீங்கள் அதே நினச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு இது கிடைக்கணும், எனக்கு இது வேணும், இது மூலமாக தான் அற்புதம் நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நெவர், கிடையவே கிடையாது. உங்களை நேசிக்கிற இயேசுவால் மட்டும்தான் அந்த அற்புதத்தை செய்ய முடியும். ஏன்னா அவர் ஒருத்தர் மட்டும்தான் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, உங்களுக்காக இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாரு, உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட நம்ம தகப்பன் அவர், புரியுதா? அவர் தான் உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்ய முடியும். நீங்கள் அதை விட்டுட்டு எங்கேயோ இருந்து இன்னும் உங்களுக்கு வட்டி வரப்போகுது, இன்னும் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் பணத்தை கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இப்போயாவது அந்த இயேசுவை நம்புங்க. கடைசி நொடி தான், ஆனாலும் பரவாயில்ல, இப்போயாவது அந்த இயேசுவை நம்புங்க. எனக்கு அற்புதம் செய்ய அவரால் மட்டும்தான் முடியும்னு நம்புங்க. அப்போ இவ்வளோ நாள் நான் ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கேன், இவ்வளோ நாள் நீங்கள் ஜெபம் பண்ணாலும் உங்கள் ஜெபம் எப்படி இருந்துச்சு யோசிங்க. யாரையாவது யோசிக்கிட்டு அவங்க செஞ்சிட மாட்டாங்களா, இவங்க செஞ்சிட மாட்டாங்க, இந்த பேங்க் நம்மளுக்கு கொடுத்துறாதா, இப்படி தானே நினச்சிங்க. இப்போ கர்த்தரை மட்டும் நினைங்கன்னு நான் சொல்கிறேன். இயேசுவே உண்மை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை, இந்த வழியை தரங்க, விரும்பின காரியம் வரட்டும், அந்த ஜீவ விருட்சம் எனக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி கேளுங்க. உண்மை நம்புகிறேன்ப்பா, நீங்கள் எனக்கு நன்மை செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன்ப்பா, நான் விசுவாசிக்கிறேன்ப்பான்னு சொல்லுங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்குலாம் கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்காது. ஏற்கனவே எனக்கு தோல்வியில் முடிஞ்சு போச்சு, இனிமே அவ்வளவுதான், என் வாழ்க்கையும் அவ்வளவுதான், அப்படிலாம் நினைக்கக்கூடாது. சிலர் அப்படிதான் துவண்டு போய் உட்கார்ந்துருக்கீங்க. இனிமேல் என்னத்தை, எத்தனையோ முயற்சி எடுத்தாச்சு, எல்லாம் தோல்வியில் தான் போகுது, இனிமேல் நம்ம போட்டு என்னத்தை முயற்சி எடுக்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்க. கிடையாது. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உங்களை ஊற்றுங்க. ஆண்டவரே, என் இருதயத்தின் பாரத்தை உங்களுடைய சமூகத்தில் நான் வைக்கிறேன், எனக்கு இன்னைக்கு இந்த விஷயத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், நான் விசுவாசிக்கிறேன், உங்களால் மட்டும்தான் எனக்கு ஆசீர்வாதம் தர முடியும், ஒரு புதிய கதவை திறக்க முடியும், நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு நீங்கள் இவ்வளோ வருஷம் காத்திருந்தீங்கல்ல, இந்த நொடி நான் ஜெபிக்கும் போது என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதம் கட்டாயம் செய்வார். தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது பிரியமானவர்களே. ஆகவே தான் உங்களோடு அவர் பேசி கொண்டு இருக்கிறார். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார். உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தராயிருக்கிறார்.
உன் ஏக்கத்தை நிறைவேற்றுகிற கர்த்தராயிருக்கிறார். உன் வாஞ்சையை நிறைவேற்றுகிற கர்த்தராயிருக்கிறார். உன் ஆசையை நிறைவேற்றுகிற கர்த்தராயிருக்கிறார். அவர் உன் தகப்பன். உன்னை ஆசீர்வதித்து உயர உயர தூக்குறது தான் அவருடைய சித்தம். இன்றைக்கு நடக்க போகிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. எத்தனை ஆண்டுகள் நான் காத்திருந்தேன். இத்தனை ஆண்டுகளும் எனக்கு கண்ணீர் தான் மிச்சம். நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார் உங்களோட. என்ன பேசுகிறாரு தெரியுமா? நீ விரும்பினது வரப்போகுது. நீ விரும்பினது வரப்போகிறது. என்ன விரும்பினியோ மகளே, அது உனக்கு கிடைக்க போகிறது. அது ஜீவ விருட்சமாக இருக்க போகிறது. ஆமேன். அதுதான் தேவன் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். அந்த ஜீவ விருட்சம் போல இருக்கும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் அப்படின்னு இருக்கா. அதே போலதான் இந்த வார்த்தையும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். அநேக நாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்கப்படும். என்னடா வாழ்க்கை இது, இனிமேல என்னத்துக்கு நம்ம வாழணும், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டாச்சு, எனக்கு ஒரு வாசனம் திறக்கிற மாதிரி தெரியல, வெறுப்பா இருக்கு அப்படின்னு இந்த பிள்ளை சொல்லிக்கிட்டே இருக்கு. உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, எழுந்துரு, தூசியை உதறிடு. எப்படி வாழ்ந்த மக நீ இன்னைக்கு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற? ஊழியத்தில் உங்களுக்கு எதிர்ப்பு அதிகம், ஆனால் நீங்கள் பயப்படக்கூடாது. புரியுதா? உங்கள் குடும்பத்தெல்லாம் எதிர்த்துட்டு, வீட்டெல்லாம் எதிர்த்துட்டு, சொந்த பந்தங்களெல்லாம் விட்டுட்டு தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறீங்க. இப்போ எதுக்காக பயந்தீங்க? தேவன் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், மந்தே ஆத்துமாக்களை தரப்போகிறேன். ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, பல லட்சம் ரூபாய் கடனாய் போச்சு. என்ன பண்ணான்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கீங்க. தேவன் இன்றைக்கு ஒரு வழியை திறக்கிறார். ஆமேன். உங்களை கர்த்தர் உயர்த்தி வைக்க போகிறார். நீங்கள் பட்ட பாடுகள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துருச்சப்பா. நிம்மதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. சரியா? இனிமேலும் நீங்கள் துக்கத்தோடு இருக்கவே கூடாது. நீங்கள் சொல்கிறது உண்மைதானா? உண்மைதானா? எனக்கு நம்பவே முடியல. நான் எத்தனை டாக்டரை பார்த்துட்டேன் தெரியுமா? உனக்கெல்லாம் நம்ம குழந்தையே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா அப்படிங்க. இந்த மாதம் உனக்கும் எனக்கு ஒரு சவால் எடுத்துக்கிடுவோமா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு கற்பத்தின் கனியை தர்றாரு. தரலன்னா எனக்கு ஃபோன் போட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க. அவருக்கு உங்களை ஆசீர்வதிப்பது தான் விருப்பம். எங்கள் அப்பா உங்களை ஆசீர்வதிக்கணும்னு தான் விரும்புகிறார். அவர் சாபத்தை தான் சிலுவையில் சுமந்துட்டு உங்களை ஆசீர்வதிச்சு உங்களை தூக்குறது தான் அவருடைய திட்டமே. என்ன சொல்கிறீங்க? ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒப்பு கொடுக்குறீங்களா? இசப்பா, நான் இவ்வளோ நாள் காத்திருந்தேன், கடைசியில் நான் வெக்ஸ் ஆகி உண்மை வேதனைப்படுத்திட்டேன், இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன். இன்றைக்கி நான் ஒப்புரவாகிறேன். என்னை ஆசீர்வதிங்க, என் சந்ததியை பெருக செய்யுங்க, என்னை வாழ வைங்க, என் கடனிலேருந்து விடுதலை தாங்க, என் போராட்டத்தில் வாழ்க்கையிலேருந்து விடுதலை தாங்க, எனக்கு நல்ல படிப்பு தாங்க, நல்ல வேலையை தாங்க, நல்ல திருமண வாழ்க்கையை தாங்க, நல்ல வீடு வாசல்களை தாங்க. நான் செய்ததெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கங்க கேட்போமா? அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் என்ன, நாம் விசுவாசிக்கணும். விசுவாசத்தோடு தேவன் எனக்கு இந்த மாதத்தில் இந்த அற்புதம் செய்ய போகிறார் அப்படின்னு நம்பிக்கையோடு என்னோடு இணைந்து ஜெபிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு. சந்தேகமே கிடையாது. அந்த சந்தேகப்பட்டு எத்தையுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. புரியுதா? ஹல்லேலூயா. விசுவாசம், 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 அது ஒன்று போதும். அது ஒன்று போதும். விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது, அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி, ஏலேலோ 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 ஏலேலோ, விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது.
அசைந்தாடி செல்கின்றது. அக்கறை நோக்கி, அக்கறை நோக்கி. ஹல்லேலூயா. விசுவாசம் அந்த கப்பலில் தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம். புரியுதா? நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் காரியத்தை வாக்கிய பண்ண போகிறார். அன்பின் பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காக நன்றி. விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லி வார்த்தையை நீர் கொடுத்திருக்கிறீர். விரும்பின காரியத்தை அவர்களுக்கு கொடுங்க. பலவீனம் நீங்கட்டும். இயேசுவின் ரத்தத்தை வைத்து நான் ஜெபிக்கிறேன். வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு பலவீனம் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. கடன் மாறட்டும். குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். வீடுகளில் சண்டை சச்சரவு பிரிவினைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. நல்ல வேலை கிடைக்கட்டும். பிள்ளைகளுடைய நல்ல ஹையர் ஸ்டடீஸ் கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. பொல்லாத அசுத்தாவின் கிரியைகள் விலகி போகட்டும். ஊழியத்தில் இருக்கிற பிரச்சனை போராட்டத்துக்கு முடிவு வரட்டும் அப்பா. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடந்ததுக்காய் ஸ்தோத்திரம். திருமண பாக்கியத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். வீடு கட்டப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். குழந்தை கிடைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். கடன் அடைக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். வியாதி மறைந்ததுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல ஒரு வேலை கிடைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். நிரந்தர சந்தோஷத்தை மகிழ்ச்சியையும் கொடுத்ததுக்காக நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.